தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த ஜூன் மாதத்திற்காக கர்த்தருக்கு கொடான கோடி நன்றி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. கடந்த 5 மாதங்களை தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தின தேவனுக்காக நாம் அவரை ஸ்தோத்திரிக்கவும் மகிமைப்படுத்தவும் ஆமென் நம்ம காணப்பட வேண்டும். ஆமென். இந்த 6வது மாதம் ஹல்லேலூயா. இப்பதான் 2025வது ஆண்டுக்குள்ள நம்ம நுழைந்தது போல நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா 6வது மாதத்திற்குள்ள நம்மை பிரவேசிக்கும்படி தேவன் கிருபை செய்துள்ளார். ஹல்லேலூயா. இந்த 5 மாதமும் கடந்த 5 மாதங்களில் நம்மை கண்ணின் மணியை போல தேவன் பாதுகாத்து கொண்டார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இந்த 6வது மாதத்துல கூட அனைத்து தேவைகளையும் ஆமென் எல்லாவற்றையும் அவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தணும்னு சொல்லிட்டு நம்ம அவரிடத்துல நாம் ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல ஹல்லேலூயா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஆமென். நம்ம என்னென்ன தேவையோடு கூட இருக்கிறோம். ஹல்லேலூயா. எதை குறிச்சும் கவலைப்படுறது வேண்டாம்னு சொல்றாங்க பவுல். ஆமென் ஆமென். அதுதான் சொல்றாரு, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் எந்த மனுஷங்கிட்ட நம்ம சொல்ல முடியல சொல்லக்கூடாத நம்மளுடைய பர்சனல் இருக்குதோ அது எல்லாவற்றையும் நம்ம யாரிடத்துல சொல்லனா நம்ம தேவனிடத்துல நம்ம சொல்ல முடியும். ஆமென். அவரிடத்துல நம்ம சொல்லி ஆமென் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பங்களை வேண்டுதலினாலும் நம் தேவனுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, இந்த ஜூன் மாதத்துல அநேக பெற்றோர்களுக்கு நிறைய கவலைகள் உண்டு. காரணம் என்ன அப்படின்னா, பிள்ளைங்களை ஸ்கூல்ல சேர்க்கறது, காலேஜ்ல சேர்க்கறது, இந்த பண தேவைகள், எந்த கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற இல்ல அலைச்சலோடு கூட இருக்கிற ஒரு சூழ்நிலையில காணப்படலாம். மெயின் எல்லா பிள்ளைங்களும் எல்லா பெற்றோர்களும் மெயின் எதை குறித்தும் கவலைப்படாமல் பண தேவையாகட்டும் மெயின் இந்த கோர்ஸுக்கான எல்லாவற்றையும் ஏசப்பா கிட்ட சொல்லி மெயின் ஏசப்பா நீங்க என்னோடு கூட இருந்து இந்த தேவைகளை சந்திங்க, இந்த காரியத்தை நீங்க வாய்க்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவரிடத்துல ஒப்பு கொடுத்து நாம் ஜெபித்து நாம் செயல்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். மெயின் அதே அதிகாரத்துல 13வது வசனம் பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமென். எப்படி அப்படின்னா, நம்மளை பலப்படுத்துகிறது நம்மளுடைய ஏசப்பா. ஆமென். அவர் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது சகலத்தையும் ஆமென் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன். ஆமென். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறாருன்னு சொல்லிட்டு 5வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆமென். நம்மளோடு கூட இருக்கிற தேவன் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மளை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒரு வாக்கு பண்ணினா ஒரு வாக்கு மாறவே மாட்டார். ஆகவே இந்த மாதத்துல எந்த தேவைக்காக நீங்க கவலைப்பட்டு இருக்கிறீங்களோ அந்த கவலைகள் எல்லாம் நீங்க விட்டு ஏசப்பா கிட்ட ஜெபத்தோடு கூட நீங்க காணப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு இந்த அதிகாரத்துல. அப்படியா தேவ பிள்ளைகளை ஒவ்வொருவரும் சமாதானத்தோடு கூட இருங்க, சந்தோஷத்தோடு கூட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கலங்கிறது, இந்த திகைப்படைகிறது, என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறி கொண்டு இருக்கிற எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு தீர்வு, ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம செபிச்சுட்டு சமாதானத்தோடு கூட நம்ம இருதயத்தை காத்து கொள்ளணும்னு சொல்லிட்டு பவுல் சொல்றான். அப்படியாய் நாம் இந்த மாதத்துல காணப்படவும் நம்மளுடைய அனைத்து தேவைகளும் ஏசப்பா சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பாதத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறவர்களாய் நம்ம இருக்கணும். நாம் செபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவை, இந்த அருமையான இந்த மாதத்திற்காக உமக்கு கொடான கொடி நன்றி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த மாதம் முழுவதும்
அப்பா உடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். யார் யார் என்னென்ன தேவையோடு கூட தகப்பனே, என்ன எதிர்பார்ப்புகளோடு அப்பா ஸ்தோத்திரம் அவன் காணப்படுகிறார்களோ, உம்மிடத்துல அப்பா ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் தேவைகளை நீ சந்திக்கும்படியாக உம்மிடத்துல கெஞ்சுகிறேன் அப்பா. ஸ்தோத்திரம். அவன் ஒவ்வொருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன். ஆனால் யார் யாருக்கு என்னென்ன தேவை என்பதை நீர் அறிந்து அதை தருகிற தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி. ஸ்தோத்திர ஏசப்பா. ஒவ்வொருடைய அமீன் பண தேவைகளை சந்தியும் அப்பா. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பெற்றோர்களை தொடுங்க, ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுங்கப்பா. ஸ்தோத்திரம். அமீன். பிள்ளைகள் ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் ஆயத்தமாகுகிற இந்த நாட்களில் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய எல்லா தேவைகளை நீர் சந்தித்து நீர் ஆசீர்வாதமாய் நடத்த வேண்டும் என்று இடத்துல கெஞ்சுகிறேன் அப்பா. ஸ்தோத்திரம். யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்கள் ஏசப்பா, அந்த பலவீனங்கள் நீங்கி சுகம் உண்டாகட்டும் ஏசப்பா நாமத்துல பிதாவே. ஸ்தோத்திரம். எந்த மரண படுக்கையில் இருக்கிறார் தகப்பன், அந்த மரண படுக்கைகள் ஆமேன் மாறட்டும் ஏசப்பா நாமத்தில். உம்முடைய சித்தத்தின்படி ஆயுசு நாட்களை நீர் கூட்டி தருவீராக தகப்பனே. ஸ்தோத்திரம். சமாதான குறைகளோடு எந்தெந்த குடும்பத்தில் தனி அப்பா எந்த நபர்கள் காணப்படுகிறார்களோ ஏசப்பா, அவர்களுக்கு வேண்டிய சமாதானத்தை என் பரிசுத்த ஆவியானவர் நீர் கட்டளை கொடுக்க வேண்டும் என்று இடத்துல கெஞ்சுகிறேன் அப்பா. ஸ்தோத்திரம். ஆமேன். ஒவ்வொருடைய போகையிலும் வருகையிலும் ஏசப்பா கூட இருந்து நடத்துங்கப்பா. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியட்டும் ஏசப்பா நாமத்துல பிதாவே. ஸ்தோத்திரம். எந்த ஒரு பெற்றோர்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதபடிக்கு தகப்பனே. ஸ்தோத்திரம். பிள்ளைகளை சமாதான வழியில நற்புத்தியில அவர்களை நடத்துகிற ஆமேன் பெற்றோர்களாய் காணப்பட உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம். அப்பா யாரெல்லாம் இடத்துல ஜெபித்து என்னென்ன தேவைக்காக காத்து கொண்டு இருக்கிறார்களோ அதற்குரிய பதிலை இந்த மாதத்திலே நீர் கட்டளை கொடுக்க வேண்டும் என்று இடத்துல கெஞ்சுகிறேன் அப்பா. ஸ்தோத்திரம். யாரெல்லாம் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ காண்கிறார்களோ அத்தனை பேர்களை ஏசப்பா நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து ஜீவனை கொடுக்கும்படியாகும் இடத்துல கெஞ்சுகிறேன் அப்பா. ஸ்தோத்திரம். திருமணத்திற்கான வழிகள் திறக்கப்படட்டும் ஏசப்பா நாமத்தில். வேலைக்கான வாசல்கள் திறக்கப்படட்டும் ஏசப்பா நாமத்தில். எந்தெந்த குடும்பத்துல தகப்பன் என்ன தடைகளோடு இருக்கிறார்கள் ஏசப்பா, அந்த தடைகள் எல்லாம் நீங்கட்டும் இப்பொழுது ஏசப்பா நாமத்தில். இந்த மாதத்தில் எல்லா குறைகளும் நீங்கி நிறைவான ஒரு ஆசீர்வாதத்திற்குள்ளாய் தகப்பனே ஒவ்வொரு குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து நீர் காத்து கொள்ளும்படியாகும் இடத்துல கெஞ்சுகிறேன் அப்பா. ஸ்தோத்திரம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. நீரே எல்லாவற்றையும் வாய்க்க செய்து சுவாமி அவன் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு கூட கணவன் மனைவி பெற்றோர்கள் பிள்ளைகள் குடும்பங்களில வாழ்ந்திருக்க நீர் உதவி செய்யும் அப்பா. ஸ்தோத்திரம். யாரெல்லாம் பிசினஸ்ல கர்த்தாவே ஆமேன் நஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ தகப்பன் ஆமேன் அந்த நஷ்டங்களை எல்லாம் நீர் மாற்றி ஆமேன் அவர்கள் எப்படி அதை நடத்த வேண்டும் ஆலோசனை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம். ஆலோசனை தந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக இடத்துல கெஞ்சுகிறேன் அப்பா. ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம். உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு விரோதம் எழும்புகிற எல்லா எரிகோ கோட்டைகள் ஏசப்பா நாமத்தினால விழுந்து போகட்டும் தகப்பனே. ஸ்தோத்திரம். காரியங்கள் ஒவ்வொருவருக்கும் ஜெயமாக நீர் மாற்றி கொடுப்பீராக அப்பா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காரியங்கள் தேவைகள் கைகூடி வரட்டும் அப்பா இந்த நாளிலே. ஸ்தோத்திரம் அப்பா. சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் அப்பா. ஸ்தோத்திரம். இந்த வசனத்திற்கு ஏற்ப யாரெல்லாம் உழைக்கிறார்களோ தகப்பனே ஆமேன் அந்த காரியங்களை நீர் ஜெயமாக ஆசீர்வதித்து கொடுப்பீராக தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். ஆலோசனை கொடுங்க. பண தேவைகளை பொருளாதார தேவைகளை அனைத்து பேருக்கும் நீர் சந்திக்கும்படியாகும் இடத்துல கெஞ்சுகிறேன் அப்பா. ஸ்தோத்திரம். இந்த மாதம் முதல் முழுவதும் அப்பா நீர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஆசீர்வதி எல்லாவற்றும் உங்க திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்து. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா.